ஹெச் ராஜா அறிஞர் ஆயிட்டாரு, ரங்கராஜ் பாண்டா தம்பி ஆயிட்டாரு, பொட்டு அம்மன் உனக்கு மயிராயிட்டான். என்னடா அயோக்கியத்தனம்? உனக்கு நண்பன் யாரா? ஹெச் ராஜா எப்படா உனக்கு அறிஞரானா? நான் கையெழுத்து போட்டால் சுவிட்சர்லாந்தில, நார்வேல, ஸ்வீடன் நாட்டில குடியுரிமை தருவார்கள் என்று சொல்லுகிறார். அவன் கோமாளியா இல்லையா என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அழகு குத்துவா என்னது போருக்கு பார்க்கிறான் இந்த வீரம் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தா எங்க ஒரு எங்கள் தள்ளி குத்த சொல்லி பார்க்கலாம்னா தள்ளி குத்து செத்து போயிடுவா. நீமா எல்லாரும் பெரியாரை ஒரு நாள் அடிக்கணும் திட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க எல்லாம் தான் பிற்காலத்தில் பெரியாரின் தொண்டர்களாக, பெரியாரின் மெய்காப்பாளர்களாக, பெரியாருக்காக உயிரையே கொடுப்பவர்களாக, உயிரை கொடுப்பவர்களாக மட்டுமில்லை உயிரை கொடுத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த நிர்மல்குமாரும் ஒரு நாள் RSS காரனாக இருந்தேன், விடாமல் சாக்காவுக்கு போவேன். நானும் ஒரு டைம்ல சீமானுக்கு ஆதரவு நான் இந்து முன்னிலையில வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி எல்லாம் எடுத்து எங்க ஊர் பசங்களை எல்லாம் சேர்த்து நான் நடத்தணும் தான். இப்படி இருந்துமே எனக்கு ஏன் பெரியாரை பத்தி எடுத்து படிக்கணும்னு தோணுச்சுன்னா அவரு திராவிடமும் ஈழத்தமிழ் தேசியமும் என்று முரண்பட்ட இரண்டு சங்கதிகளை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஒரு கோமாளி நமக்கு உருவாக்கி கொடுத்து விட்டார். அந்த கோமாளியை பொறுத்தவரை கோமாளி என்று சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் கையெழுத்து போட்டால் சுவிட்சர்லாந்தில, நார்வேல, ஸ்வீடன் நாட்டிலே குடியுரிமை தருவார்கள் என்று சொல்லுகிறார். அவன் கோமாளியா இல்லையா என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த கோமாளியால் எனக்கு குறிப்பாக எனக்கும் 2-3 சங்கதிகள், நல்ல சங்கதிகள் நடைபெற்றிருக்கின்றன. ஏனென்றால் இந்த 2 மாதத்தில் கோவை மாவட்டத்திற்கு அண்ணன் மணி அவர்கள் 2 முறை வருகை தந்திருக்கிறார். இதற்கு காரணம் அந்த கோமாளி தான். நீண்ட நாளாக எங்கள் அண்ணன் சாந்தகுமாரை காணவில்லை, அவர் இப்போது வர ஆரம்பித்து விட்டார். இதுக்கும் கோமாளி தான் காரணம். இதோ அண்ணன் இராபாலு அவர்கள் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வீறு கொண்டிருந்த ஒரு சரித்திரத்தை இந்த கோவை மாவட்டத்தில் அரங்கேற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம், நண்பர்கள் எல்லாம், தோழர்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிற ஒரு செயல்பாட்டை இந்த கோமாளி தான் உருவாக்கி இருக்கிறார். மற்றபடி இவர் கையெழுத்து போட்டால் குடியுரிமை கிடைக்கும். சிறுவாணி போற ரோட்ல நம்முடைய ஈழத்தமிழர் முகாம் இருக்கு. அந்த முகாம்ல 1200 பேர் இருக்காங்க. குடியுரிமை வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. என்ன ஒரு கோமாளி ஒரு தடவை என்ன சொல்லுவார், அழகு குத்துவான் என்னது வீரம், அவனோட பாணியில பேச அழகு குத்துவான் என்னது போருக்கு பார்க்கிறான் இந்த வீரம் அப்படின்பா. அடுத்த நாள் பார்த்தா எங்க ஒரு எங்கள் தள்ளி குத்த சொல்லி பார்க்கலாம், தள்ளி குத்து செத்து போயிடுவா. நீமா காலையில ஒரே நைட் தான். ஒரு நைட் என்னன்னா காலையில என்ன சொன்னா, நீ ஒன்னு அங்கிட்டு போய் நில்லு, இன்னும் இங்கிட்டு போய் நில்லுன்னா ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு வர. அடுத்த நாள் என் தம்பின்றான். அவன் கோமாளியை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் முக்கியமான இந்த காலகட்டம், இந்த சூழ்நிலை, நம்முடைய எதிரி, இந்த துரோகி எல்லாம் விரைவில் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் நம்முடைய பகைவன் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறார். இதை இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் மணி அண்ணன் அவர்களாக இருந்தாலும், இங்கே அமர்ந்திருக்கிறாரே மிக சாந்தகுமாராக இருந்தாலும், இராபாலனாக இருந்தாலும், இங்கே என்னுடைய அருமை நண்பர் தோழர் வெங்கடாக இருந்தாலும், இவர்களெல்லாம் நம்முடைய பகைவன் பக்கத்தில் இருக்கிறான். இந்த பகைவன் பக்கத்தில் இருப்பதற்கு நாம் எப்படி செயலாற்ற வேண்டும்? இதுதான் நம் முன்னாலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. கோமாளி நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஏனென்றால் நாளை காலையே அவன் வேறு மாதிரி பேசக்கூடும். நாளை இப்படி ஒருவேளை இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்து அவன் இப்படி கூட ஒரு வார்த்தை சொல்லுவான் என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் தந்தை பெரியாருடைய பிள்ளை, நான் தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணா வளர்த்த பிள்ளை நான். இவர்கள் எல்லாம் எங்கோ உறங்க சென்று விட்டார்கள். அவர்களை தட்டி எழுப்புவதற்காகத்தான் நான் இதை செய்தேன், இதை சொன்னேன் என்று அப்படியே பல்கி அடித்து விடுவான். இது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அதனால் அந்த கோமாளியை விட்டு விடுங்கள். ஆனால் எதிரியை, பகைவனை பொறுத்தவரை நாம் மிக அருகில் இருக்கிறான். நாம் வீறு கொண்டெழுக வேண்டிய ஒரு அவசியமும் கட்டாயம் இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். பெரியார் எந்த கூட்டத்திலையும் இந்த மாதிரி வணக்கம், தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி,
நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போவதில்லை. தோழர்களே வணக்கம். பெண்களுக்கு படிப்பு கொடுத்தது என்பது சுத்த முட்டாள்தனம். நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பெரியார்கிட்ட பிடிச்சதே என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் கடவுள் மறுப்பு பிடிச்சு அந்த கடவுள் மறுப்பு தத்துவ விளக்கம்னு ஒரு புக்கு படிச்சேன். ஒரு 7 பக்கம் தான் இருக்கும். கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்புகிறவன் அயோக்கியன்னா பரப்புகிறவன் அயோக்கியன். நான் ஏன் சொல்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம். முட்டாள் அப்படின்னு சொன்னா நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு ஒரு விளக்கம். மணியம்மையார் அப்பவே சொன்னாங்க ஒரு கூட்டத்துல, பெண்களுக்கு படிப்பு கொடுப்பது சுத்த முட்டாள்தனம்னு சொல்லி. ஆனா அது சரிதான். அதாவது இவருக்கு முன்னாடியே மணியம்மையார் சொல்லிட்டாங்க, சரிதான். ஏன்னா நீங்க எல்லாம் படிக்கிறீங்க, அதுக்கு அரசு எவ்வளவு செலவு பண்ணுது, எவ்வளவு பேருக்கு உழைப்பதில் இருக்குது. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு நீங்க குழந்தைய பெற்றுட்டு போற மாதிரி இருந்தா அந்த படிப்பு வீண் தானே. அப்ப அந்த படிப்பு அது கொடுத்து வேஸ்ட் தானே. அப்படி ஒவ்வொன்னையும் அவரு எந்த ஒரு ஒரு தத்துவம், எந்த ஒரு பெரியார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜாதி சங்க அடுத்தது நீங்க சீமானுக்கு நம்மளே எடுத்து கொடுக்கலாம். தேவேந்திர ஒரு வேளாளர்களை என்ன சொல்லி இருக்காரு தெரியுமா பெரியார் அப்படின்னா சொல்லியிருக்காரு. நாடார்களை என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னா சொல்லியிருக்காரு. பார்ட்னர்களே சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் சொல்லிருக்கீங்க. எங்க தோழர்களையும் சொல்றாரு, ஐயோ எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஒரே ஜாதிக்குள்ள பண்ணிக்கிறீங்க, மாத்தி பண்ணுங்கயா. மாத்தி பண்ணனால என்னங்கிறாருன்னா, மாத்தி பண்றீங்க ஆனா நேரடியா அதான் பக்கம் பக்கமா கவுண்டர் செட்டியாரு அந்த மாதிரி இல்லாம நேரடியா அதாவது தாழ்த்தப்பட்டவரும் பிற்படுத்தப்பட்டவரும் அந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி பண்ணாலும் திட்டுவாரு. விதவை திருமணம் பண்ணுங்க. நம்மால எப்படி சொன்னாலும் சரி, விதவை திருமணம் பண்ணாலும் என்ன பாரு, குழந்தையோடு இருக்கிற உதவி பண்ணிக்கங்க. அப்படி எங்களையே திட்டுறவர் தான். நீங்க சீமானோ இல்ல வேற யாராவதோ பெரியார் நாடார்களை என்ன சொன்னார் தெரியுமா, அவர்களை என்ன சொன்னார் தெரியுமா, இவர்களை என்ன சொன்னார் தெரியுமானாலும் பேச வேண்டாம். பெரியார் தொண்டர்களே, குளத்தூர்மணி அவர்களே, நிர்மல் அவர்களே, வீரமணி அவர்களே, உங்களையே உங்கள் பெரியார் திட்டியுள்ளாருன்னா திட்டியிருக்காரு. எங்காலு திட்டாத இதே கிடையாது. இயற்கையவே திட்டுறாரு. இயற்கையை ஏன் திட்டுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம். அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் திட்டிட்டு நாங்க படிக்கும் போதே பெரியாருடைய பதிவு போடுறது சிரமமா இருக்கு. என்னன்னா கமாவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஃபுல் ஸ்டாப்பும் வைக்க மாட்டேங்கிறாரு, போயிட்டே இருக்குது. ஒரு தொடர்ச்சியா போயிட்டே இருக்குது. ஒருத்தனை எந்த அளவுக்கு ஆதாரத்தை தர முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுதான் நம்மால பேசியிருக்காரு. இஸ்லாமியர்களை திட்டினாருன்னா இதுல இன்னொரு சிறப்புன்னா, தேவேந்திர வேளாளர்களை திட்டினாருன்னு நம்ம யாரும் ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்றவர்கள் ஒண்ணும் இல்லை. திட்டினதா அவங்க ஜாதி சங்க மாநாட்டுல தான். இஸ்லாமியர்களை பத்தி பேசியது இஸ்லாமியர்களுடைய மாநாட்டுல தான். ஆசிரியர்களை திட்டியுள்ளார். ஆசிரியர்களே நீங்கள் இல்லாம இந்த பெரியார் இப்ப யாரு மணியனோ அல்லது தோழர்களோ எவ்வளவு பேர் அவங்க ஆசிரியர்கள் உருவாக்கி இருப்பாங்க. இனிமேல் ஆசிரியர்களே நீங்கள் ஏமாந்தும் கூட பெரியாரை நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களை திட்டிருக்காரு அப்படின்னா ஆசிரியர் மாநாட்டுல போய் ஆசிரியர் திட்டிருக்காரு. டாக்டர் மாநாட்டுல போனா டாக்டர் திட்டுவாரு. ஆனால் திட்டி விட்டு டாக்டர் நீங்க இன்னும் இப்படி இருந்தா இந்த நாடு நல்லா இருக்குமே, நீங்க இப்படி எல்லாம் படிச்சு வந்தீங்களே, அதை இப்படி பயனுள்ள மாதிரி பயன்படுத்துங்களே. அப்படிதான் பெரியார் எந்த ஒன்னையும் சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னன்னா நீ என்ன வேணாலும் இந்த பெரியாரெல்லாம் நாங்க நாளைக்கு பெரியாருக்கு விளக்கம் கொடுப்போம்னால பெரியார் நினைச்சிருந்தாரா இல்லையன்னு தெரியல. நீ யாரு சீமானோ அல்லது நானே நாளைக்கு ஏதாவது மாறி போய், ஏன்னா தலைவர் நீ நம்புறாரு, நிர்மல் மாநகர தலைவர் நீங்க சரியா இருப்பாரு என்கிட்ட ஒண்ணு சொல்றாரு, நான் ஏதாவது ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ண அவர் என்ன பண்ணுவாரு? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இப்படி எல்லாம் யாராவது ஏமாத்தினாலும் பண்ணினாலும் பெரியாருடைய இதைய இப்படி சொல்லியிருக்காரான்னு சொல்லி யாராவது ஒருத்தர் போய் தேடி படித்தா அவங்க பெரியார் ஸ்டைல். ஏன்னா அதுக்கு அவரே அழகா நம்மள விளக்கமே தர வேண்டியது அவ்வளவு அழகா கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட பெரியாரை யாருனாலையும் என்ன நினைச்சும் எப்படி வேணாலும் நீங்க பேசலாம் பண்ணலாம். அதை தேடி படித்தால் அவர் பெரியார் தொண்டராகி விடுவார். இன்றைக்கு பெரியார் தொண்டர்களாக இருப்பவராக தான் அவர் சொல்றாரு, நானே அங்கிருந்தாண்டா வந்தேன், நீ வேற ஏதாவது கேள்ற அப்படிங்கிறாரு. பெரியாருடைய தொண்டர்கள் எல்லாருமே, பெரியாருடைய தலைவர்கள் எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் இந்த பெரியாருடைய பெரியார் யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த ஆள் எங்கேயாவது கிடைச்சானா அடிக்கணும், உதைக்கணும், திட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிக்கிறது உதைக்கிறது ஒரு 10 அடியா அல்லது 15 அடியான ஒரு மாற்றம் இருக்குன்னு ஒழிய எல்லாரும் பெரியாரே ஒரு நாள் அடிக்கணும், திட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க எல்லாம் தான் பிற்காலத்தில் பெரியாரின் தொண்டர்களாக, பெரியாரின் மெய்காப்பாளர்களாக,
பெரியாருக்காக உயிரையே கொடுப்பவர்களாக மட்டுமில்லை, உயிரை கொடுத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த நிர்மல்குமாரும் ஒரு நாள் RSS காரனாக இருந்தேன், விடாமல் சாக்காவுக்கு போவேன். சாக்காவுக்கு போய் நான் சொல்றது நான் பண்றதை ஜி எனக்கு பண்ணலன்னா, எங்க ஜி எங்கேயும் இல்லை, கணபதியில் தான் இருக்காரு. அந்த ஜி பண்ணலன்னா குருஜி அவரையே நான் கண்டபடியே திட்டிடுவேன் அங்கேயே. ஆனா சீமானாவது லேட்டா திட்டுறேன், நான் அப்பவே பெரியார் தான், ஏன்னா அந்த கூட்டத்துல அப்பவே திட்டிடுவேன். அப்படி RSS இருந்தும், ஜாதி சங்கத்தில் இருந்தும், ஜாதி வெறியனாக இருந்தும், ரஜினி பைத்தியமாக இருந்தும், இப்படியெல்லாம் இருந்து பெரியார் புடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு சின்ன இடைஞ்சலாச்சு. கடவுளை திட்டுறாரு, ஓகே போய்க்கலாம், ஆனா ஜாதியும் திட்டுவாரான்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தடங்கள் இருந்துச்சு. சரி என்னதான் திட்டிருக்காரு இந்த ஆளுன்னு சொல்லி படிச்சு பார்த்தா அவ்வளவு நியாயமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது என்னை பெற்றெடுத்த எங்க அப்பா எங்க அம்மா அவங்க பெரியாரை ஏத்துக்க பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தா கூட, பெரியாருடைய ஜாதி ஒழிப்பை பேசும்போது எங்க அப்பா எனக்கு எதிராக நின்னாரு. ஆனா எங்க அப்பா நிக்கிறது தான் தப்பு, எங்க அப்பா பேசுறதுதான் லாஜிக் இல்லாம இருக்கு, எங்க அப்பா பேசுறது நியாயம் இல்லாம இருக்குது, தலைவர் பெரியார் சொன்னது உண்மையா இருக்கு, தலைவர் பெரியார் சொன்னதுக்கு எங்க அப்பா பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி, எங்க அப்பாவை விட பெரியார் சொன்ன கருத்து தான் உண்மைன்னு சொல்லி பெரியார் தொண்டனானவன் நான் மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா பெரியார் தொண்டர்களும் அப்படி ஆனவங்கதான். அவங்களை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பெரியாருக்கு ஏன் மாணவர்கள் எல்லாம் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ வெறும் தமிழ்னு பேசுறாங்களே, ஏன் இவனுங்க திராவிடத்தை ஆதரிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நானும் ஒரு டைம்ல சீமானுக்கு ஆதரிச்சுதான். நான் இந்து முன்னிலையில எங்க ஊர்ல அந்த கிராமத்துல தொண்டாமுத்தூர் ஊருக்குள்ள எங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி எல்லாம் எடுத்து எங்க ஊர் பசங்களை எல்லாம் சேர்த்து நான் நடத்துறோம் தான். இப்படி இருந்துமே எனக்கு ஏன் பெரியாரை பத்தி எடுத்து படிக்கணும்னு தோணுச்சுன்னா, அவரு சொன்ன அந்த பெண்ணிய விடுதலை ஆகட்டும், அப்புறம் சமூகத்துல ஒருத்தர் சார்ந்தவன் சொல்றவனாகட்டும், இது எல்லாத்தையும் எனக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கோபம் வந்துச்சு. என்னடா இப்படி இருக்கிறோமே இந்த காலத்துலயுமே, எல்லாம் சும்மா பேச்சோட பேசுவாங்க இப்படி எல்லாம் இருக்கிறதா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் எந்த கடநிலையில என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுதான் பெரியாரு. சோ அதனாலயே நான் அவர் எடுத்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். இன்னுமே படிச்சுட்டு இருப்பேன். இன்னொன்னு என்னன்னா, சீமானை பார்த்து என்ன கேட்கறேன்னா, 100 புத்திசாலி கூட பேசிடலாம், ஆனா ஒரு முட்டாள் கூட பேசவே முடியாது. அந்த முட்டாள் சீமானு. ஏன்னா அவர் இப்ப வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஈழத்தை ஆதரிச்சாரு, பெரியார் ஆதரிச்சாரு, கடைசியில பாரதியார் அப்படியே கட் பண்ணாங்க. பாரதியார் போயிட்டு பெரியாருக்கு கட் பண்ணிட்டாரு. ஏன் இவர் ஏன் பாரதியார்னு சொல்றாருன்னா, பாரதியார் தமிழ் பாடல்கள் குறைவாதான் படிக்கிறாரு, சமஸ்கிருத பாடல்கள் அதிகமா படிக்கிறாரு. ஏன் இது தமிழ்நாட்டுல இன்னுமே தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்க, தமிழ் அந்த பெரிய புராணம் சொல்றாங்க. பெரிய புராணத்துல சீமானுக்கு என்ன தெரியும்? நந்தனார் கதையில இருந்து நான் எடுக்கவா சீமானுக்கு நான் சொல்றதுக்கு? ஏன்னா நந்தனார் கதையிலேயே எனக்கு புரிஞ்சு போச்சு, இப்படிதான் இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கு, தமிழ் இலக்கியம் சொல்லிட்டு இருந்திருக்கு. சோ அதுக்காக எதிர்த்து போராடினவர் தான் பெரியாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க என்னன்னா, பெரியார் தெலுங்கரு நாயக்கரு, ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கர் தான் ஏன் தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடினாரு. திராவிட இயக்கம்னு சொல்லிட்டு ஏன் தொடங்கினாரு, தமிழர் இயக்கம் சொல்லிட்டு இவர் தொடங்கலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஏன் இவர் போய் பேசலாமே, தமிழ்நாடு தமிழர்னு சொல்லிட்டு திருவள்ளூருக்கு ஒரு மாநாடு வைக்கலாமே, ஏன் வைக்க மாட்டேங்கிறாரு? எல்லாமே பொய் கூறிட்டு, எல்லாமே எப்படி சொல்றது, ஈழ ஆதரவுன்னு சொல்லிட்டு இவர் காசெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் சமீபத்துல தமிழீழ புலிகளோட ஈழத்தமிழர்கள் பல்கலைக்கழக கல்வி அமைச்சர் அவங்க சந்திச்சேன், காலேஜுக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், இன்னுமே அங்க அடிமை முறைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்ப சீமான் இங்க வந்திருக்காரு, இதை பத்தி அங்க ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இன்னுமே அப்படிதான் இருக்கிறாரு. எனக்கு புரியல. எனக்கு இவர் பண்ணது ஒண்ணு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரிக்கணும், இன்னொன்னு ஆப்போசிட்டா இருக்கணும். இவர் ஒண்ணுமே பண்ணாம அவர் ஈழத்தமிழர்கள் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இங்க பார்ப்பனர்களுக்கு பாஜகவுக்கும் சரி RSS கூலிக்கும் சரி ஒரு சங்கியா இருக்கிறதா இவரோட வேலைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பாஜகவும் சரி நாதகவும் சரி ரெண்டும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா அவங்க ஜாதி ஆணவ கொலையும் பேசுவாங்க, இவங்க குடிப்பெருமை கொலையும் பேசுவாங்க. ஒரு காதல் செய்யறதுல இருந்து ஒரு மாணவனோட இது தொடங்குது. ஏன்னா காதலுக்கே இப்ப நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்குது. காதல் செய்யறதுனால ஒரு மாணவனோட ஒரு மாணவியோட
எப்படி சொல்றது, ஜாதி ஒழிஞ்சு போகுது. அதனாலதான் இப்ப காதல் வந்துட்டு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எல்லாரும் செஞ்சு ஜாதி ஒழிக்கணும்னு தான் செய்யறேன். ஏன்னா வந்துட்டு அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி ஜாதி விட்டு ஜாதி காதல் பண்ணாதான் வந்துட்டு ஜாதி ஒழியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலமரத்துல இருந்து ஒவ்வொரு கிளையா பிச்சு போடுறவங்க தான் இங்க 2 பேரு. ஸோ வந்துட்டு பொய் புரட்டுகளுக்கெல்லாம் வந்துட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுக்காக பெரியாரையும் சரி திராவிட இயக்கத்தையும் சரி தமிழீழ பிரபாகரன் தேசிய தலைவரையும் சரி நம்ம இன்னுமே எடுத்து படிக்க வேண்டிய காலம் இப்ப வந்துருச்சு. நன்றி, வணக்கம். உனக்கு யார் எதிரி? தமிழர்களா சமஸ்கிருதவாதிகளா? யார் எதிரி சொல்லணும்? தமிழிலிருந்து பிறந்த பிறமொழிகள் கன்னடம், மலையாளம், துளு எல்லா மொழியும் தமிழிலிருந்து வந்து இவன் உனக்கு எதிரியா தெரியுறான். ஆனா சமஸ்கிருதம் உனக்கு நண்பனா தெரிவிட்டான். அதுக்கு ஆதாரம் இன்னைக்கு உனக்கு வந்தாடு பாருங்க, இவங்க சாட்சி. தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் உனக்கு எதிரியா தெரியுது. சமஸ்கிருதம் வடவர் எதிர்ப்பு வந்து உனக்கு நண்பன் ஆயிட்டான். 2வது கேள்வி, தமிழ் தேசியம்னா என்ன? மாநில சுயாட்சி கேட்கறியா இல்ல தண்ணீர் பெற்ற தமிழ்நாடு கேட்கறியா? நீ எந்த பக்கம் நிக்கிற? தமிழ் தேசியத்துக்கு நீ என்னத்தை பிடிங்கிருக்கு? இது வரைக்கும் ஒண்ணுமே பொருள். 3வது கேள்வி, ஹெச் ராஜா அறிஞர் ஆயிட்டாரு, ரங்கராஜ் பாண்டா தம்பி ஆயிட்டாரு, பொட்டு அம்மன் உனக்கு மயிராயிட்டான். என்னடா அயோக்கியத்தனம்? உனக்கு நண்பன் யாரா? ஹெச் ராஜா எப்பட உனக்கு அறிஞரானா? பெரியார் என்னத்தை போடுனாரு எல்லா மேடையிலும் கேட்கிறேன். நீ ஆம்பளதான்டா, சுத்த ரத்தம் தாண்டா ஓடுது. உன் பேர் சீமான் தானே? நாளை இருந்து நீ சீமான் நாடார்னு சொல்றான். அந்த நாடார பொண்ணுனார்களாடா, நீ நாளை இருந்து சொல்லிப்பாரு. உன் அமைப்பினரு சாதி பட்டத்தை போட்டுக்குவோம் அப்படி சொல்லிப்பாரு. அப்ப வந்து உனக்கு தெரியும் பெரியார் பொண்ணு உனக்கு என்னன்னு உனக்கு தெரியும். அப்புறம் ஒருத்தன் அவன் கட்சியில ஒருத்தன் பேசுறான், திரிபுரால லெனின் சிலை உடைச்சது போல தமிழ்நாட்டுல பெரியார் சிலை உடைக்க மக்களை நாங்க தூங்குவோம் அப்படின்னு பேசுறான். நீ மவனை தொட்டுட்டு உன் கை உடம்புல இருந்துச்சுன்னா நீ திருப்பி பார்த்துக்கலாம். எந்த தைரியத்துலடா நீ இப்படி பேசுற? மோடி பிரதமருக்கு முன்னாடி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நாட்டை அந்த மாநிலத்தோட கடன் தொகையில அடைச்சிட்டு 1 லட்சம் கோடி வங்கியில போட்டு டெபாசிட் பண்ணது. அயோக்கிய பேல எவ்வளவு பெரிய பிரார்த்தனம். மோடி வந்து பிரதமருக்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சரை விட்டுட்டு பிரதமர் ஆக போறாரு. அப்ப குஜராத்தோட கடன் 1,65,000 கோடி. இந்த நாய் ஃப்ராட் பண்ணுது. இவன் வந்து எப்பயுமே வந்து நான் ஆமக்கறி தின்னேன், இட்லிக்குள்ள கறி இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அதுக்கு ஆதாரத்து நின்னவங்களாம் பாத்தீங்கன்னா செத்து போனவங்களா இருப்பாங்க. யாரா இருந்தாலும் ஒரு ஆளை சொல்லுவான் அவருக்கு உயிரோட இருக்க மாட்டாரு, ஒரு பைக்காப்பில் இருப்பான் அவர் உயிரோட இருக்க மாட்டாரு. இவன் பேசுறதெல்லாம் ஆதாரத்துக்கு வந்து ஆதாரத்தை கேட்டா செத்து போனவங்களை தான் சொல்லுவான். ஒரு பெரிய ஃப்ராடு.